ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா மாடிஃபிகேஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து இன்சர்ட் அப்டேட்டு டெலிட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து மெர்ஜ் ஆப்ரேஷன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் குயிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்சர்ட் அண்ட் தென் வந்து அப்டேட்டு டெலிட்டு அப்புறம் ட்ரங்கேட்டு. ஸோ இந்த மெர்ஜ் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே பண்ணோம்ல இந்த 3-4 ஆப்ரேஷன், அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே மெர்ஜ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த எல்லா ஆப்ரேஷனும் சேர்த்து எனக்கு அட் அ டைம்ல பண்ணணுமோ அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இது ஏன் வந்து அப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ற போறேங்க. அதே மாதிரி இந்த ட்ரங்கேட் வந்து அதில் பண்ண முடியாது. டெலீட்டு அப்டேட்டு இன்சர்ட் இந்த 3 மட்டும் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. ஸோ இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா 2 டேபிள் எடுத்து அந்த 2 டேபிளுக்கு இடையில இருக்க ஏதோ ஒரு காமன் காலத்தை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி அந்த 2 டேபிளோட டேட்டா வந்து நம்ம சிங்க்ரனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்கா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன் பாருங்க. ஸோ இந்த கஸ்டமர் டேபிள் எனக்கு மொத்தம் 5 காலம் இருக்கு. இப்போ இதே மாதிரி வந்துட்டு எனக்கு இன்னொரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதே டேபிள் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் இன்டூ இந்த ஸ்டார் இன்டூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் நான் பேக்கப்னு வச்சுக்கிறேன், சரியா? ஃப்ரம் இந்த கஸ்டமர்ஸ் டேபிள் இருந்தே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு எனக்கு எல்லா காலமும் வேண்டாம். எனக்கு இந்த இஸ் ஆக்டிவ் தவிர மீதி எல்லா காலம் வேணும். ஸோ கஸ்டமர் ஐடி கமா நேமு கமா இமெயில் ஏஜ் அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ கிரியேட் பண்ணலாமா? ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கஸ்டமர்ஸ் பேக்கப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் 2 டேபிள் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எனக்கு இந்த 2 டேபிளும் இருக்குது. இந்த 2 டேபிளில் வந்து எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் கம்மியாக இருக்குது. நான் இந்த 2 டேபிளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறக்காக தான் நான் ஒரு காலம் இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கேன், சரியா? ஓகே. ஸோ இந்த கஸ்டமர் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் வந்து நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண போகிறோம். இன்செர்ட் அப்டேட்டு டெலிட் எல்லாமே பண்ண போகிறோம். இந்த கஸ்டமர் பேக்கப் எதுக்குன்னா, ஒருவேளை இந்த தெரியாதனமா இந்த டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் போயிடுச்சுன்னா எனக்கு அந்த நேரத்துல வந்து இந்த டேபிள் இருக்க டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து இதுக்கு நான் பேக்கப்னு சொல்லி நேம் குடுத்துருக்கேன். பட் எனக்கு இந்த டேபிள்ல என்னென்ன சேஞ்ச் நடக்குதோ அந்த எல்லா சேஞ்சும் வந்து எனக்கு இந்த டேபிளுக்கு வரணும். அப்பதான் வந்துட்டு 2 டேபிள் இருக்க டேட்டா வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது சிங்க்ரனைஸ்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்துட்டு இன்சர்ட் இன்டூ நான் இந்த டேபிள்ல வந்து சும்மா ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டூ கஸ்டமர்ஸ் இங்க வந்துட்டு நேமு, இமெயிலு, ஏஜ், இஸ் ஆக்டிவ் வேண்டாம் விட்டுறலாம். வேல்யூஸ் நேம் வந்துட்டு கார்த்திக்னு போட்டுக்கிறேன். karthik@gmail.com ஏஜ் வந்து ஒரு 13 வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து இங்கே கடைசியில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 டேபிள் பார்க்கலாமா? ஓகே, எனக்கு இப்போ இந்த டேபிள் ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த டேட்டா வந்துட்டு எனக்கு இந்த டேபிளில் இல்லை. ஸோ ஒருவேளை வந்துட்டு தெரியாமல் இந்த டேபிளில் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்து எனக்கு மொத்த டேட்டாவும் வந்து டெலிட் ஆயிடுது. தெரியாதனமா பண்ணிடுறாங்க யாரோ ஒருத்தவங்க. அப்போ வந்து என்னால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த டேட்டா எல்லாமே வந்து இந்த டேபிள் இருந்துச்சுன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதாவது இதுக்கு மட்டும் தான் நம்ம மெர்ஜ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லி கேட்காதீங்க. நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. நான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான், சரியா? ஓகே, இப்போ இங்க என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ண போறேன் நானு? இதை மெர்ஜ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண போறேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸோ மெர்ஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம சோர்ஸ் டேபிள் என்ன, டார்கெட் டேபிள் என்ன, இது ரெண்டையும் கொடுக்கணும். 2 டேபிளையும் வந்து நம்ம எந்த காலத்தை யூஸ் பண்ணி கம்பேர் பண்றோம் அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அது கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இது வந்து இன்சர்ட் மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதாவது இன்சர்ட் எப்படி போடுவோம், நம்ம இன்சர்ட் இன்ட்டுன்னு போடுவோம், அதே மாதிரி இதுக்கு மெர்ஜ் இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க, சரியா? மெர்ஜ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் டேபிள் கொடுக்கணும். டார்கெட் டேபிள் என்ன, எனக்கு இந்த கஸ்டமர்ஸ் பேக்கப் தான் டார்கெட். ஏன்னா இதுதான் வந்து சோர்ஸ். இங்க இருந்து தான் வந்து நம்ம இதுக்கு டேட்டா மூவ் பண்ண போறோம். ஸோ சோர்ஸ் டு டார்கெட், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறத. ஸோ டார்கெட் டேபிளை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கோமா? நம்ம டார்கெட்னு வச்சுக்கோ, டிஜிடின்னு வச்சுக்கிறேன் டார்கெட்டுக்காக, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சோர்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ சோர்ஸுக்கு வந்துட்டு யூசிங்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். யூசிங் இந்த கஸ்டமர் டேபிளை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு அலியாஸ் நேம் கொடுத்துக்கிறேன் நான். இந்த அலியாஸ் நேம் வந்துட்டு நீங்க கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லாட்டியும் இல்லை. நம்ம ஜாயின்ல யூஸ் பண்ணுவோம்ல, அலியாஸ் நேம் கொடுத்தா நம்ம அதை யூஸ் பண்ணி அந்த டேபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டேபிள் நேமை ஃபுல்லாக ஒரு வாட்டி போட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ எஸ்ஆர்சின்னு போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம டார்கெட் டேபிளையும் சோர்ஸ் டேபிளையும் வந்துட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த 2 டேபிளையும் வந்து எந்த காலத்தை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போறோம். இந்த 2 டேபிளுக்கும் எந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாம இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆக சான்ஸே இல்லைன்னா அப்படி அது எந்த காலமா இருக்கும்? கஸ்டமர் ஐடி தான். ஸோ நம்ம ஜாயின்ல வந்து எப்படி 2 காலத்தை கம்பேர் பண்ணுவோம்? ஆன் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்க tgt டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு எஸ்ஆர்சி டாட் கஸ்டமர் ஐடி. அவ்வளவுதான். இது வரைக்கும் வந்துட்டு டேபிள் கம்பேர் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, கம்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ? ஸோ இந்த மெர்ஜை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆப்ரேஷனும் கம்பைன் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கேஸ்ல தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 2 டேபிளையும் கம்பேர் பண்றேன் இந்த ஐடி யூஸ் பண்ணி. ஒருவேளை எனக்கு மேட்ச் ஆகும் சான்சஸ் இருக்கு, மேட்ச் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பாருங்களேன், இப்போ இந்த டேபிள் இந்த 2 டேபிள் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இதுல டேட்டா இருக்கு, கஸ்டமர் ஐடி 16 இருக்கு, இதுல இல்ல. ஸோ எனக்கு 16 மேட்ச் ஆகாது.
ஸோ மேட்ச் ஆகாதப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்செர்ட் தானே பண்ணணும். ஏன்னா மேட்ச் ஆகலைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் எனக்கு டேட்டா இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் எனக்கு மேட்ச் ஆகல. மேட்ச் ஆயிருந்ததுன்னா எனக்கு 2 பக்கம் டேட்டா இருக்குன்னு அர்த்தம். பட் எனக்கு எல்லா காலம் வேல்யூஸும் சேமா இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்லைல. உங்களுக்கு புரியுற மாரி சொல்லி தரேன் இருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகாதப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் வென் நாட் மேட்ச்டு. இது புரியுதான்னு பாருங்க. இது வந்து வெரி சிம்பிள். அதாவது இந்த 2 டேபிளையும் வந்து இந்த காலத்தை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்றோம். பண்ணிட்டு 2க்கும் மேட்ச் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் இல்லாதப்ப என்ன பண்ணணும்? இன்செர்ட் பண்ணணும். ஸோ வென் நாட் மேட்ச்டு தென் போட்டுக்கிறேன். இந்த வென்னு தென் கண்டிப்பா இருக்கணும். இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கண்டிஷன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்துட்டு நீங்க அண்ட் இல்ல ஆர் போட்டு என்ன வேணா எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த கஸ்டமர் ஐடியோட எனக்கு வந்து நேமும் மேட்ச் ஆகும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த இடத்துலயே வந்துட்டு இங்க போடுறேன் பாருங்களேன். நேமு இங்கே நேமு. அதாவது இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, எனக்கு கஸ்டமர் ஐடி மேட்ச் இல்லாம இருக்கணும். ஆனா நேம் மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி கேஸ்ல வந்து எங்கேயுமே இருக்காது ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த இடத்துல வந்து அடிஷனலா உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் தேவைப்பட்டாலும் அண்ட் போட்டு எழுதிக்கலாம். நீங்க இந்த கண்டிஷனை தூக்கி நீங்க ஆன்லயே போட்டு என்ன ஆகும்னா, அந்த 2 டேபிளையும் வந்து மெயினா கம்பேர் பண்றப்பயே வந்துட்டு அந்த கண்டிஷன் இன்க்ளூட் பண்ணிக்கும். நீங்க தனியா இந்த வென் கண்டிஷனுக்குள்ள போட்டீங்கன்னா, இது 2ம் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வென் மேட்ச்டுக்கு போகும். மேட்ச் ஆகலைன்னா வென் நாட் மேட்ச்டுக்கு போகும். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதையும் செக் பண்ணும். சரியா? நான் இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது வேணா எடுத்துடலாம் இருங்க. நான் உங்களுக்கு வென் மேட்ச்டு வரும்போது நான் அப்ப சொல்லித் தரேன். ஓகே. இப்போ வென் நாட் மேட்ச்டா இருந்தா என்ன பண்ணணும் நம்ம? இன்செர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ தென் இன்செர்ட்னு போட்டுக்கிறேன். இங்க வந்துட்டு இன்செர்ட் இன்டூ அந்த டேபிள் நேம் எதுவும் போட தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு டார்கெட் டேபிள், சோர்ஸ் டேபிள் ஆல்ரெடி குடுத்தாச்சு. ஜஸ்ட் எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண போறோம். அத மட்டும் நம்ம போட்டா போதும். இன்செர்ட் இங்க காலம் நேம், கஸ்டமர் ஐடி, நேமு, இமெயில், ஏஜ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ்னு போட்டுக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்க போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு டார்கெட் டேபிளோடது. இது எல்லாமே வந்துட்டு சோர்ஸ் டேபிளோடது. அவ்வளவுதான். புரியுதா? இங்க வந்துட்டு நம்ம நார்மல் இன்செர்ட்ல வந்து எப்படி போடுவோம் நம்ம? இன்செர்ட் இன்டூன்னு போட்டுட்டு ஒரு டேபிள் நேம் குடுப்போம். இந்த இடத்துல அப்படி இல்ல. இங்க இன்செர்ட் நம்ம டிஃபால்ட்டே வந்து டார்கெட் டேபிள்ல தான் பண்ண முடியும். வேற எங்கேயும் சோர்ஸ் டேபிளுக்கு மாத்திலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணனாவே வந்துட்டு நீங்க இந்த டேபிள் நேம் வந்து ஸ்விட்ச் பண்ணி போடணும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே. எனக்கு மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு செமிகாலன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செமிகாலன் ஆட் பண்ணிடலாம் நம்ம. இப்ப ரன் பண்றேன். என்ன எரர் வருது? ஐடென்டிட்டி காலத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியாதுன்னு வருது. ஏன்னா வந்துட்டு இந்த டார்கெட் டேபிள் இருக்குல்ல, கஸ்டமர் பேக்கப். இதுல வந்துட்டு நம்ம கஸ்டமர் ஐடிங்கிறது வந்து ஐடென்டிட்டியா இன்செர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிடலாமா நம்ம? இருங்க. ஏன்னா அது வேற ஒரு வேல்யூ ஜெனரேட் பண்ணும். 2 கஸ்டமர் ஐடி வேற வேறையா போயிடும். ஸோ அதனால நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் காலமா வச்சுக்கலாம். சரியா? ஆல்டர் டேபிள், டிராப் காலம், கஸ்டமர் ஐடி. நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கஸ்டமர் ஐடி, பிக் இன்ட்டு நாட் நல். ஓகே. இப்போ போய் ரன் பண்ணலாமா? அவ்வளவுதான். இன்செர்ட் ஆயிடுச்சா? ஒரு ரோ அஃபெக்டட்னு வருதா? இப்போ போய் 2 டேபிளையும் பார்க்கலாமா? இங்க பாருங்க 2 டேபிள் சிங்க்ரனைஸ்டா இருக்கா? அதாவது எனக்கு அதுல மேட்ச் ஆகல. 16ங்கிறது வந்து ஆல்ரெடி இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அந்த 16 புதுசா இங்க இன்செர்ட் பண்ணிருச்சு. ஒரு வேளை. இப்ப பாருங்க நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி ரன் பண்றேன் பாருங்க இத. எனக்கு எந்த ரோ அஃபெக்ட் ஆகல பாத்தீங்களா? ஏன்னா ஆல்ரெடி மேட்ச் இருக்குது. எனக்கு மேட்ச் ஆகாம எதுவுமே இருக்காது. இந்த இன்செர்ட் எப்போ ஒர்க் ஆகும்? எப்ப எனக்கு மேட்ச் இல்லையோ அப்ப மட்டும் தான் ஒர்க் ஆகும். சரியா? ஓகே. ஒருவேளை எனக்கு மேட்ச் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அந்த கஸ்டமர் டேபிள் இருக்குல்ல. இதுல வந்துட்டு நானு இந்த ஏஜ் 30ங்கிறது இருக்குல்ல. இத வந்து நான் 25ன்னு மாத்திடுறேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு. அப்டேட் கஸ்டமர் செட் ஏஜ் ஈக்குவல் டு 26ன்னு வச்சிடுறேன். இப்ப பாருங்க. இப்ப இந்த 2 டேபிள்லயும் வந்துட்டு கஸ்டமர் ஐடி 16 வந்து மேட்ச் இருக்கு. பட் வந்து எனக்கு எல்லா டேட்டாவும் சிங்க்ரனைஸ்டா இருக்கான்னு பாருங்க. எனக்கு நேம் மேட்சா இருக்கு. இமெயில் மேட்சா இருக்கு. பட் ஏஜ் வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல. சோ எனக்கு எப்பப்பலாம் வந்து மேட்ச் இருக்கோ, அப்பப்பலாம் வந்து நம்ம டேட்டாவ அப்டேட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 16 ஆல்ரெடி இருக்கு. பட் எனக்கு ஏஜ் வேல்யூ மட்டும் எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா வந்துட்டு சோர்ஸ் டேபிள்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அது வந்து இன்னும் எனக்கு டார்கெட் டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சோ அதனால என்ன பண்றேன்? இந்த இடத்துலயே போயிட்டு இந்த செமிகோலன் எடுத்து விட்டுறேன். ஏன்னா நான் மறுபடியும் கன்டின்யூ பண்ண போறேன் அடிஷனலா. சோ இப்போ வந்து வென் மேட்ச்டு. இது புரியுதான்னு பாருங்க. இது வந்து நாட் மேட்ச்டு. இது வந்து நெக்ஸ்ட் மேட்ச்டு. ஒருவேளை மேட்ச் இல்லைன்னா இன்செர்ட் ஆகும். மேட்ச் இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம அப்டேட் பண்ணணும். சோ தென் போட்டுக்கிறேன். அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன போடுவோம் நார்மலா? டேபிள் நேம் போடுவோம். இங்க டேபிள் நேம் தேவைப்படாது. ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் நீங்க டேபிள் நேம் இங்க டிஃபைன் பண்ணாவே போதும். இங்க கீழ எதுக்குமே டேபிள் நேம் யூஸ் பண்ண தேவையில்ல. சோ அப்டேட் செட் போட்டுக்கிறேன். என்னென்னத செட் பண்ணணும்? எனக்கு எந்தெந்த காலம் வேணுமோ நீங்க அதை மட்டும் செட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நேம்லாம் வந்து ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டா சேஞ்சே ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நேம் திரும்ப அப்டேட் பண்ணவே தேவையில்ல. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் வந்து சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கிறேன். சோ நேம் ஈக்குவல் டு நேம். இந்த நேம் வந்துட்டு டார்கெட்டோடது. இந்த நேம் வந்து சோர்ஸோடது. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்ததுன்னா வந்துட்டு நீங்க இப்படி கூட போட்டுக்கோங்க. tgt.name src.name. சரியா? நெக்ஸ்ட் கமா போட்டுட்டு இமெயில் ஈக்குவல் டு இமெயில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ்.
அவ்வளவுதான். நீங்க இந்த இது அடிஷனலா யூஸ் பண்றனா பண்ணலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. இல்லன்னா இப்படியே விட்டுறலாம். சரியா? ஓகே. செமிகோலன் கடைசில ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ரன் பண்ணலாமா? சாரி. அப்டேட் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த அலியாஸ் நேம் இருக்கணும். ஏன்னா 2 காலம் நேம் சேமா இருக்கனால வந்துட்டு எதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகுது. ஏன்னா இன்சர்ட் பொறுத்தவரைக்கும் இது டார்கெட்டுக்கு தான் போப்போது. இது சோர்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது. பட் அப்டேட் பொறுத்தவரைக்கும் நம்ம சேம் டேபிள் இருக்க டேட்டாவே எடுத்து நம்ம அதே டேபிளுக்கு அப்டேட்டும் பண்ண முடியும். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் நேம தூக்கி நான் இமெயில்ல செட் பண்ண முடியும்ல. சோ அதனால வந்துட்டு அத அவாய்ட் பண்றதுக்காக இவங்க வந்துட்டு இந்த அலியாஸ் நேம் கண்டிப்பா போட சொல்றாங்க. சரியா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப ரன் பண்ணலாமா? ஓகே. 1 ரோ அஃபெக்டடா? இப்ப போய் பார்க்கலாம். 2 டேபிளையும் பார்க்கலாமா? இப்ப பாருங்க எனக்கு ஏஜ் இப்ப சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம இன்சர்ட்டும் பார்த்தாச்சு, அப்டேட்டும் பார்த்தாச்சு. எப்ப வந்து நம்ம டெலீட் ஆப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம்? எனக்கு எப்ப வந்து சோர்ஸ்ல டேட்டா ரிமூவ் ஆகுதோ, அப்ப எனக்கு டார்கெட்லயும் ரிமூவ் பண்ணணும். சோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வென் நாட் மேட்ச்ட் பை சோர்ஸ். இது புரியுதான்னு பாருங்க. அதாவது இங்க போட்டிருக்க வென் நாட் மேட்ச்ட்ன்னு போட்டிருக்கோம்ல. இது வந்துட்டு பை டார்கெட். இது வந்து டிஃபால்ட்டா வந்து இத எடுத்துக்கும். நீங்க பை டார்கெட்ன்னு குடுக்கறனாலும் குடுக்கலாம், குடுக்காட்டியும் போலாம். அதாவது ஒண்ணும் இல்ல. பை டார்கெட்ன்னு குடுத்தீங்கன்னா, எனக்கு டார்கெட்ல டேட்டா இல்லையான்னு பாக்கும். சரியா? இங்க எப்படி 16 வந்து சோர்ஸ்ல இருந்துச்சு, டார்கெட்ல இல்லாம இருந்துச்சு. சோ எனக்கு எப்ப வந்து டார்கெட்ல டேட்டா இல்லையோ, அப்ப இன்சர்ட் பண்ணும். எப்ப எனக்கு சோர்ஸ்லயே இல்லையோ, அப்ப நான் டார்கெட்ல டெலீட் பண்ணணும். சோ அதுக்காக தான் வந்துட்டு பை சோர்ஸ்ன்னு குடுக்குறேன். அவ்வளவுதான். சரியா? இந்த பை டார்கெட்ங்கிறது வந்து இது ஆப்ஷனல். குடுக்கறனா குடுக்கலாம், குடுக்காட்டி வந்து அது பை டார்கெட்னா டிஃபால்ட்டா எடுத்துக்கும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, சிம்பிளா வந்து இத டெலீட் மட்டும் குடுக்குறேன். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இங்க என்ன போடுவோம்? டெலீட்ன்னு போட்டு, டேபிள் நேம் போட்டு, வேர் போட்டு அதெல்லாம் போடுவோம். இங்க கண்டிஷன்லாம் எதுவுமே தேவையில்ல. கண்டிஷன் ஆன்லயே நம்ம ஆல்ரெடி குடுத்து வச்சுட்டோம். வெறும் டெலீட்ன்னு மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். அந்த பர்ட்டிகுலர் ரோ எது எனக்கு மேட்ச் ஆகாம இருக்கோ அது டெலீட் ஆயிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. எனக்கு 2 டேட்டா இருக்கா? இப்ப நான் வந்துட்டு இந்த கஸ்டமர் அந்த சோர்ஸ் டேபிள் இருக்கு 16 ரிமூவ் பண்ணி விட்டுருவோம் நம்ம. டெலீட் கஸ்டமர்ஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிடலாம். தேவைப்படாது. ஓகே. இப்ப போய் 2 டேபிளையும் காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க எனக்கு இது வந்து எனக்கு டார்கெட். டார்கெட்ல எனக்கு டேட்டா இருக்கு. பட் சோர்ஸ்ல இல்ல. அப்ப நாட் மேட்ச்டு பை சோர்ஸ். இது புரியுதா? சோர்ஸ்க்கே எனக்கு மேட்ச் ஆகல. அப்ப நான் டெலீட் பண்றேன். இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன் இதைய. டெலீட் ஆயிடுச்சா? சோ இப்ப போய் 2 டேபிளையும் பார்க்கலாமா? இங்க பாருங்க. புரியுதா? சோ இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஆக்சுவலா நான் தெளிவா சொல்றேன் பாருங்க ஒவ்வொன்னா. நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே. இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள வச்சுட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். எந்த டேபிள்ல இருந்து எந்த டேபிளுக்கு டேட்டா மூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அந்த 2 டேபிளுக்கு கம்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன காலத்த காமனா யூஸ் பண்றோம் அது. நெக்ஸ்ட் எந்தெந்த சினாரியோல எந்தெந்த ஆப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு அந்த சினாரியோவ மென்ஷன் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டார்கெட்ல வந்து டேட்டா இல்லையான்னு சொல்லி பார்க்குற ஒரு கண்டிஷன். அடுத்து ரெட்லி டேட்டா இருக்குன்னு ஒரு கண்டிஷன். அடுத்து எனக்கு சோர்ஸ்ல டேட்டா இல்லைன்னு சொல்லி ஒரு கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன் தான் இந்த மெர்ஜ் பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ண முடியும். சரியா? சோ இந்த 3 கண்டிஷனையும் பொறுத்து உங்களுக்கு என்ன ஆப்பரேஷன் வேணுமோ பண்ணி அதாவது இங்க கண்டிப்பா இன்சர்ட் தான் பண்ண அவசியம் இல்ல. நீங்க அப்டேட் கூட பண்ணலாம். பட் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு டார்கெட்ல டேட்டாவே இல்ல. இல்லாத டேட்டாவ போய் நீங்க எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? கண்டிப்பா இன்சர்ட் தான் பண்ணணும். சோ இந்த மாரி வந்து ஒரு சில பேசிக் விஷயம்லாம் வந்துட்டு நீங்க ஓனா புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ நாட் மேட்ச்டு பை டார்கெட் 1, மேட்ச்டு 1, நாட் மேட்ச்டு பை சோர்ஸ். இந்த 3 தான் இருக்கு. சரியா? அதே மாரி நீங்க அண்ட் போட்டு ஒண்ணு சொல்லிக் குடுத்தேன்ல. அதே மாரி இப்ப இங்க போடுறேன். இது புரியும் பாருங்களேன் உங்களுக்கு. அண்ட் போட்டு இத தூக்கி இங்க போட்டுக்கிறேன். அதாவது இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ச்டுன்னு இருக்குல்ல. எங்கெங்கலாம் வந்துட்டு மேட்ச்டு, நாட் மேட்ச்டுன்லாம் போட்டிருக்குல்ல. மேட்ச்டுன்னு இருந்ததுன்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா வந்து இந்த கண்டிஷன தூக்கி அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கும். அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. கஸ்டமர் ஐடி மேட்ச் ஆகணும். நேமும் மேட்ச் ஆகணும். சோ அப்படி இருந்தா மட்டும் தான் எனக்கு அப்டேட் பண்ணும். சோ இது எப்படின்னா, இது அப்படியே வந்து நாட் ஈக்குவல். எனக்கு மேட்ச் இல்லைன்னா, எனக்கு இந்த இது ஒர்க் ஆகும். சரியா? இதுவும் அதே மாரி தான். பட் எனக்கு சோர்ஸ்ல இல்லையான்னு பார்க்கும். அவ்வளவுதான். சரியா? இது புரியுதா உங்களுக்கு? இந்த மாரி வந்து நீங்க அண்ட் போட்டு உங்களுக்கு தேவையான கண்டிஷன் எழுதிக்கலாம். ஒவ்வொரு இதுக்குமே. ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்துட்டு நம்ம இந்த கண்டிஷன தவிர அடிஷனல் கண்டிஷன் யூஸ் பண்ற மாரி இருக்கும். பட் அந்த அடிஷனல் கண்டிஷன் வந்துட்டு இந்த 3 சினாரியோல ஏதோ ஒரு சினாரியோக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். சோ அந்த நேரத்துல வந்துட்டு அத போய் நீங்க இங்கேயே எழுதி வச்சுட்டீங்கன்னா, அது 3க்குமே அப்ளை ஆகும். உங்களுக்கு அப்படி வேண்டாம். அந்த 3ல எனக்கு ஏதோ ஒண்ணு பர்ட்டிகுலர் சினாரியோக்கு மட்டும் எனக்கு அடிஷனலா ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல நீங்க அண்ட் யூஸ் பண்ணி என்ன கண்டிஷன் வேணுமோ அத எழுதிக்கலாம் நீங்க. சரியா? சோ அவ்வளவுதான் வந்துட்டு இந்த மெர்ஜ் ஆப்பரேஷன் பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ சிம்பிள் தான். சோ இந்த மெர்ஜ பொறுத்தவரைக்கும் மெயினா எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டேபிள் சிங்க்ரனைஸ் பண்றது. இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு பர்ப்பஸே இந்த மெர்ஜோட ஆப்பரேஷனுக்கு. 2வது வந்துட்டு எப்பப்பலாம் வந்துட்டு இந்த மல்டிபிள் ஆப்பரேஷன் சேர்த்து எனக்கு ஒரே ஸ்டேட்மென்ட்டா எழுதணும் அப்படின்னா, நீங்க அந்த மெர்ஜ்க்கு போலாம். இப்ப வந்துட்டு ஒரு சில நேரம் வந்து நீங்க இன்சர்ட்டும், அப்டேட்டும் சேர்த்து பண்ற மாரி இருக்கும். அதான் டேட்டா இருந்தா அப்டேட் பண்ணு, இல்லைன்னா இன்சர்ட் பண்ணு. இத மட்டும் பண்ற மாரி இருக்கும். சோ அப்பலாம் வந்துட்டு இன்சர்ட் தனியாவும், அப்டேட் தனியாவும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா வந்து சின்டாக்ஸ் பெருசா போகும். அதே மாரி அதோட ரீடபிலிட்டியும் கம்மியாகும். பட் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இன்சர்ட், அப்டேட் தனித்தனியா எழுதுற மாரி இருந்தா, இத சேர்த்து போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே மேட்ச் ஆகல. சோ இன்சர்ட் பண்றாங்க. மேட்ச் ஆயிருக்கு. அப்டேட் பண்றாங்க அப்டின்ட்டு. சோ எந்தெந்த நேரத்துல வந்து நீங்க இத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வெறும் இன்சர்ட் மட்டும் தான் பண்ண போறேன். எனக்கு மத்த 2 ஆப்பரேஷன் தேவைப்படாது. இல்ல நான் அப்டே ஏதோ பர்ட்டிகுலர் ஒரு ஆப்பரேஷன் தான் பண்ண போறேன் அப்டின்னா, நீங்க மெர்ஜ்க்கு வராதீங்க. ஏன்னா ஒரு ஆப்பரேஷன் தனியா பண்றேன்னா பண்ணலாம். பிரச்சனை இல்ல. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்சர்ட் மட்டும் போட்டு காமிச்சேன்ல. அந்த மாரி போடலாம். பிரச்சனை இல்ல. பட் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம வந்துட்டு இன்சர்ட்க்காக வந்துட்டு நீங்க நெறையா சின்டாக்ஸ் வந்து எழுதுற மாரி இருக்கும்.
அதே மாதிரி டெட்லாக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு நடக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்ல. ஒரு டேபிள்ல வந்து ஏதோ ஒரு ஆப்பரேஷன் நடக்கும்போது அந்த டேபிள் லாக் ஆயிடும். அந்த டேபிள்ல நீங்க வேற எந்த ஆப்பரேஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த மெர்ஜ் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த டேபிள் லாக் நடக்கும். சரியா? அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்க எப்பப்பலாம் வந்து ஒரு ஆப்பரேஷன் தனியா பண்றீங்களோ, அப்பப்பலாம் வந்து நீங்க மெர்ஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளதான் வந்து இந்த மெர்ஜ் ஆப்பரேஷன் பொறுத்தவரைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.